வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில கடைசி ராசியாகப்பட்ட அந்த மீன ராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் எந்த மாதிரியா இருக்கும் அப்படின்ற மாதிரியான பதிவை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏப்ரல் மாதத்துல இந்த மீன ராசி என்பர்களுக்கு உண்டான கிரக அடைவுகள், உங்களுடைய ராசிலேயே 5 கிரகங்கள், சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகுன்ற 5 கிரகங்கள். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனையாகி இருக்கிறார். 4ஆம் இடத்துல செவ்வாய், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல அந்த கேது பகவான். இதுதான் இந்த மாதத்தின் கிரக அடைவுகள். இந்த மாதத்துல உங்களுக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு எல்லா கிரகங்களுமே அந்த கால சர்ப்ப தோஷம், அதாவது ராகு கேதுக்களின் நடுவுல தான் இருக்கு. அதனால மிகப்பெரிய அளவுக்கு இந்த மீனராசி அன்பர்கள் நல்லா செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான். பெரிய அளவுக்கு செயல்படவும் முடியாது. ஏன்னா ஜென்ம சனி உள்ள வந்துட்டாரு. அவர் வந்தது பத்தாம கூட ஒரு 4 கிரகத்தையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அதுவும் போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரகங்கள் யார் யாரெல்லாம் பார்க்கும்போது ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி, அஷ்டமாதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா உபஜய ஸ்தானாதிபதி, எல்லா மறைவு ஸ்தானத்திற்கு உண்டான கிரகங்களையே கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. ஒரு நல்ல கிரகத்தை கூட்டிட்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தா அவர் நீச்சமாயி போயிட்டாரு. அந்த புதன் சுகஸ்தான அதிபதி அங்க நீச்சமாயிட்டாரு. இப்படி பல்வேறு விதமான ஒரு கிரகங்களின் போராட்டங்களோடு தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு துவங்க போகுது. இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்திற்கு நீச்சமா வேற போறாரு. அவர் இருக்கக்கூடிய இடமும் நீச்சமா போயிடுச்சு. ஒரே ஒரு ஸ்தானம் தான், சூரியன் மட்டும்தான் 2ஆம் இடத்துல உச்சம் பெறாரு 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம். இது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். மீது எல்லாமே இந்த ஏப்ரல் மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்களோ எல்லாமே வந்து சேரும். அதுல கொஞ்சம் தெளிவா இருங்க. அதற்காக மன வருத்தமும் படாதீங்க. ஏன்னா கிரகங்களின் கோச்சாரம்ன்றது பாத்தீங்கன்னா தற்காலிக சூழ்நிலை தான். இந்த ஒரு மாதத்திற்கு உங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். ஏன்னா ஜென்ம சனி இல்லையா, 2.5 வருடங்களுக்கு உங்களை சனி பகவான் இருந்து செய்ய போறார். நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார். நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி அவர் நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார். எல்லாமே கெட்டதுதான் செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உங்களுக்கு ஒரு அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு பேசிக் சிலபஸை முடிச்சு அடுத்து உங்களுக்கு ஒரு கிராஜுவேட் பொசிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த 7.5 சனி. 7.5 சனியை ஜோதிட ரீதியாக இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு வாழ்க்கை பாடம். இந்த வாழ்க்கை பாடத்துல உங்களுக்கு ஒவ்வொரு கோர்ஸா முடிஞ்சிட்டு இருக்குது. இந்த கோர்ஸ்ல இப்போ 7.5 சனின்ற ஒரு டிகிரி கிராஜுவேஷன் வரப்போகுது. இதை நீங்க நல்லபடியா முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பட்டம், பதவி, புகழ், பெயர், அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தான். இதை பார்த்து ஓடி ஒழிஞ்சீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய பேரிடர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும் இருக்கும். அதனால இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக நிறைய உறவுகள் பிரியக்கூடிய ஒரு தருணம். யார் யாரெல்லாம் விவாகரத்து அப்ளை பண்ணிருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே விவாகரத்து கன்ஃபார்மா ஏப்ரல் மாதத்துல கிடைச்சிரும். அப்படியே கிடைச்சா கூட அதுல ஒரு சில மனக்கசப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த ஒரு வேண்டா வெறுப்பாக விவாகரத்தை கொடுத்தே தீரணும் அப்படின்ற நிலைமையில அது கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மறுமணங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரம். இந்த ஏப்ரல் மாதத்துல பாத்தீங்கன்னா 2வது திருமணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு எதை செய்யணும் தெரியாம அப்படியே சப்த நாடி அடங்கி போய் நிக்கிறது தான். எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்க முடியாம எங்க போனாலும் உங்களுக்கு குத்தும். வெளியில போனா கடங்காரங்க தாங்காது, தொழிலுக்கு போனா தொழில்ல வளர்ச்சி இருக்காது. அப்படியே பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வேலைக்கு தொழிலை விட்டு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலையில நம்மளை ஒரு பொருளாகவே மதிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம்ல நம்மளை ஒரு மனுஷனாக மதிக்கிறது. ஒரு பொருளுக்கு கூட நம்மளை மதிக்காத ஒரு நபர்களாக இருப்பாங்க. நம்மளை ஒரு ஏளனமா அப்படியே ஒரு பிச்சைக்காரங்களை பாக்குற மாதிரி பார்ப்பாங்க. அந்த அளவிற்கு வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நெருக்கடிகள். குடும்பம்னு வந்துட்டோம் அப்படின்னா குடும்பத்துல நம்மளை ஒரு
மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு மிருகத்தை ஒரு ஹேண்டில் பண்ற மாதிரிதான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த அளவிற்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு எல்லா இடத்துலயும் இருந்தும் ஒரு பிரச்சனைகள் அதிகரிக்கிறது காரணத்தினால இந்த மாதத்துல நீங்க வெறும் தெய்வ கோயில்களுக்கு மட்டும் செய்யுங்க. வேற எந்த விதமான பலனுமே எதிர்பார்க்காதீங்க. எந்த அளவுக்கு ஆன்மீக வழிபாடு பண்றீங்களோ, எந்த அளவுக்கு தான தர்மங்களை பண்றீங்களோ, நிறைய காசு வச்சிருக்கிறேன், எனக்கு திருமணம் ஆகணும், திருமணம் ஆகல அப்படின்றவங்களெல்லாம் நீங்க நிறைய தெய்வ வழிபாடு மட்டும் பண்ணுங்க. இந்த காலகட்டத்துல முயற்சிகள்லாம் எடுக்காதீங்க. உங்களுக்கு திருமணம் நடக்கணும், ஏன்னா உங்களுக்கு 5 வருஷமா திருமண தடை இருக்கு. அந்த திருமண தடைக்கு உண்டான ஒரு நிவர்த்தியை தேடுங்க. நிவர்த்தியை தேடிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய தடைகளும் நிகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு. அதனால நிறைய தெய்வீக பரிகாரங்களை செய்யுங்க. யார் யாருக்கெல்லாம் ஆயுஷ் ஹோமம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜென்ம சனி வரதே பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு ஒரு மறுபிறவி மாதிரி தான், நம்ம அடுத்து ஒரு உயிர் தெழுறோம் அப்படின்ற மாதிரி தான். அதனால ஆயுஷ் ஹோமம் பண்றவங்க நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம். இல்ல ஆயுஷ் ஹோமம் பண்ண வேண்டாம் அப்படின்றவங்க உங்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு, உங்களுடைய மாசம் உங்களுடைய நட்சத்திரம் வர அன்னைக்கு, அதாவது பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திர அன்பர்களும் உங்க மாசம் எத்தனாம் தேதி வருதுன்னு போய் அன்னைக்கு போய் செல்ஃபிஷா உங்களுக்கு மாத்திரம் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா பண்ணுனீங்கன்னா அவங்களும் சேர்ந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு வருவாங்க. அதனால செல்ஃபிஷா இருங்க. இந்த 7.5 சனியில எந்த அளவுக்கு செல்ஃபிஷா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உயர்வை மட்டுமே காண முடியும். பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருக்கலாம். இந்த மீன ராசி என்பர்களுக்கு செல்ஃபிஷா இல்லாம நான் பொது நலமா இருக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா எல்லாருமா சேர்ந்து எப்படி மிருகன் படத்துல வர்ற மாதிரி எல்லாரும் ஒரு மிருகமா மாறுறாங்களோ அந்த மாதிரிதான் மிருகமா மாறிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். அதனால மேக்சிமம் சொந்தக்காரங்களை அவாய்ட் பண்ணுங்க, 3வது நபர்களை அவாய்ட் பண்ணுங்க, நண்பர்களை அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கூட்டாளி தொழிலை அவாய்ட் பண்ணுங்க, பார்ட்னர்ஷிப் பிசினஸ் அவாய்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பவர்களுக்கு அப்படியே ஒரு பிரச்சனைகள், சனி பகவானே திகைச்சு போய் நிற்பாரு. என்னடா இது, நம்ம ஒண்ணு நினைச்சா இவர் ஒண்ணு செய்யறாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த சனி பகவான் மிக ஒரு திக்குமுக்காடக்கூடிய ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டுருங்க. எதையுமே செய்ய வேண்டாம், இருக்கிறத அப்படியே போட்டுக்கிட்டே இருப்போம். நம்மளால முடிஞ்ச ஒரு தான தர்மங்களை கொடுப்போம். நம்மளால என்ன முடியும், நம்ம இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோமா, இல்ல 500 ரூபாய் சம்பாதிக்கிறோமா, 10 ரூபாய் யாருக்காவது கொடுங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு பென்சில் வாங்கி கொடுங்க, ஒரு சின்ன குழந்தைக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, இல்ல தேவையானவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுங்க, இல்ல கோயில்ல போய் ஒரு கற்கண்டாவது ஒரு பிரசாதமா கொடுங்க, தானமா கொடுங்க. இதெல்லாம் செஞ்சாச்சுனாலே போறோம். இந்த 7.5 சனி உங்களால எதுவுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஒரு விழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஆரம்பிக்கிறது தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு. பெரிய பெரிய அரசியல்வாதிகளா இருப்பாங்க. நம்ம சொன்னோம் சுயநலமா இருங்க, பொதுநலமா இருக்காதீங்கன்னு சொன்னோம். அரசியல் துறையில இருக்கிறவங்க எல்லாம் பொதுநலமா இருந்துதான் ஆகணும். மக்களினுடைய தேவைகளை நிறைவேற்றிதான் ஆகணும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த மீன ராசியில இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னதான் மக்களுக்காக சேவை செஞ்சாலும் உங்களை காரி காரி துப்புவாங்க அந்த மக்கள். நீங்க என்னதான் போய் அங்க போய் சாக்கடையே நோண்டி அவங்க வீட்டுக்கு வாசல் முன்னாடி நீங்க செஞ்சா கூட அவங்க உங்களை திட்டதான் செய்வாங்க. அதனால அதெல்லாம் பொருட்படுத்திக்காம பொது நலத்துல இருக்கும் போது மற்றவர்களுடைய பேச்சை நீங்க பெரிதுபடுத்தார்கள். பெரிதுபடுத்தாம இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறி போயிடும். இந்த மாதிரியாக அரசியல் துறையில இருக்கிறவங்க, பொது நலத்துல இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களின் பேச்சுக்களை மனதுல போட்டு குழப்பிக்க கூடாது. அடுத்து தொழிலதிபர்களா இருக்கிறீங்க அப்படின்னா தொழிலதிபர்களுக்குன்னு சில ஒரு நியாய தர்மங்கள் இருக்கு. அந்த நியாய தர்மங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இல்ல நான் நேர்மையா தொழில் செய்வேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களை 7.5 சனி பெருமளவுல காலி பண்ணிடும். அதுக்காக நான் ரொம்ப இல்லீகலாவும் செய்யக்கூடாது. இல்லீகல்ல செஞ்சீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதனால கொஞ்சம் லிபரலா செய்யுங்க. ரொம்பயும் தொழில இழுத்து விட்டுக்காம, ரொம்பயும் பின்னடைவு நிலைக்கு போய்க்காம கொஞ்சம் லிபரலா செஞ்சிட்டீங்கனாலே போறோம். பெருமளவு உங்களுக்கு பாதிப்புகள்ல இருந்து தப்பிக்க முடியும் ஏப்ரல் மாதம். மீடியால இருக்கிறவங்க, சினி துறையில இருக்கிறவங்க, கலைத்துறையில இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருமே நீங்க எல்லாருமே எச்சரிக்கையா இருக்கணும். யாருக்கிட்டையும் போய்
பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. உனக்கு வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பணம் ஒரு 7 வருஷத்துக்கு வராது. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வெளிநபர்களோட பழக்கமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு வாய்ப்புகள் வாங்கி தரதாக சொல்லி சில பேர்களிடம் ஏமாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதெல்லாம் ரொம்ப கவனமா இருந்தாலே போதும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிடுறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே. இப்போ நாம ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றி, ராசி பலன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில கடக ராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்க போது, நிறைய மாற்றங்களுடன் கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களாக தான் இந்த கடக ராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. ஏப்ரல் மாதம் பலன்கள்னு அதிகமாக பார்க்கக்கூடியவர்களே கடகராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அஷ்டம சனியின் பிடியிலிருந்து இப்பதான் அதோ நேத்திக்குதான் முந்தா நேத்திக்குதான் நாங்க வெளியில வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மார்ச் மாதத்தின் இறுதி வரை எங்களை அஷ்டம சனி ரொம்ப புரட்டி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசி அன்பர்கள் ரொம்ப நொந்து போய் எங்களுடைய வாழ்க்கையில வேற வாய்ப்புகளே வராதா, நாங்க வாழ்க்கையில வாழவே முடியாதா, கடனாலையும் குடும்பத்தினாலையும் நாங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு சீரழிஞ்சு போய்தான் இருப்போமா, எங்களுக்குன்னு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு உண்டான காலசக்கரம் உங்களுக்கு சுழன்று வரக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல. இப்போ இந்த கடக ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசியில ஏப்ரல் 3ஆம் தேதி அந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி வர்றார். வரக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சமாகி வர்றார். வரக்கூடிய கிரகமும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வலுவோட வரல, ஒரு வலுவிழந்த ஒரு கிரகமாக தான் பெயர்ச்சியாகி வர்றார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அந்த சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி இந்த 5 கிரகங்களின் சேர்க்கை உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்துல, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனையாகி இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா மாதத்தின் 2 நாள் மட்டும்தான் அந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியில இருக்கிறார். 3ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்துல இன்னொரு கிரகத்தின் பயிற்சி பாத்தீங்கன்னா சூரியன் ஆகப்பட்டவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு உச்சம் பெற்று வர்றார். வருகின்ற 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அந்த மேஷ ராசியில அந்த சூரியன் உச்சம் பெறார். இதனால உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியே, உங்களுடைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியே அங்க உச்சம் பெறார். அந்த 10ஆம் இடத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெறும்போது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, அப்படியே புரட்டி போட்டுரும் இந்த காலகட்டம். இந்த ஏப்ரல் ஒரு மாசம் போதும் நிறைய கடகராசி என்பர்களுக்கு உங்களுக்கு தசாபுத்தியும் நல்லா இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல அதிகப்படியான அளப்பரிய நன்மையான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களின் அமைப்புகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கு. நிறைய கடகராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல ஏற்பட்ட அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே பனி போல உருகுவதற்கு உண்டான ஒரு டைமா தான் இருக்கும். அந்த சூரியன் உச்சம் பெறதுனால அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு உண்டான ஒரு நேரம். சில கடகராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு டைவர்ஸே ஆயிடுச்சு, ஒரு 3 வருஷமாக பிரிந்திருந்த எங்கள் குடும்பம் இந்த மாதம் சேருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க தசாபுத்தி நல்லா இருந்தது, உங்களுக்கு தசாபுத்தி மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அப்படியே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் மிக அருமையாக கொடுப்பதற்கு காத்துட்டு இருக்குது இந்த கடகராசி என்பர்களுக்கு. உங்களுடைய ராசி அதிபதியில அந்த தொழில் ஸ்தானாதிபதி, அந்த இடத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலேயே அந்த நீச்சம் பெற்று இருக்கிறதுனால குழந்தைகள் கிட்ட ரொம்ப நீங்க அரவணைப்பையும் பாசத்தையும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா அங்க பெருமளவு அவர்களால உங்களை அதை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. உங்களுடைய குழந்தைகளும் உங்ககிட்ட ஒரு அன்பை காட்டுவதற்கோ ஒரு பாசத்தை காட்டுவதற்கோ உங்களோட ஒரு அக்கறையோட இருக்கிறாங்க அப்படின்ற காட்டுவதற்கோ அந்த அவர்களுக்கும் அங்க சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒத்துழைக்காத ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குழந்தைகளின் அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை கைதியாக தான் இந்த குழந்தைகள் இருப்பாங்க. ஒரு சிச்சுவேஷன், என்னால எங்க அம்மா அப்பாவை பார்க்க முடியல, என்னால எங்க அம்மா அப்பாவோட பேச முடியல, என்னால எங்க
எங்களுடைய அம்மா அப்பாவோட ஒரு சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்ற மாதிரியாக வருத்தப்படுற அளவிற்கு எப்போதுமே அந்த பெற்றோர்களை பற்றி நினைத்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகளை பற்றியே நினைத்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இது இப்போ இந்த ஏப்ரல் மாதத்துலதான் ஏற்பட்டுச்சு. ஆனா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கடந்த 2 மாதத்திற்கு முன்னதாகவே இந்த மாதிரியான தருணங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க, பேரண்ட்ஸோட சேர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சிறு சிறு சஞ்சலப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். கருத்து வேறுபாடுகள், அம்மா அப்பா கூட ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடு, அடுத்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா உடல் நலன்ல ஏதாவது ஒரு சின்ன குறைபாடுகள், இந்த மாதிரி எல்லாம் வருவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. மேடம் எங்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறோம், வேலை கிடைக்குமா? ஏன்னா எங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்தாலும் கூட, அந்த பரிவர்த்தனை ஆகி இருந்தாலும் கூட எங்களுக்கு நிறைய நாங்க வேலை தேடுறோம், ஆனா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது மேடம், ரொம்ப மன வருத்தத்தோட இருக்கிறேன், இது நாள் வரைக்கும் சனி பயிற்சி தான், சனியினுடைய தாக்கம் தான் எனக்கு இவ்வளவு நாள் இப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் இந்த ஏப்ரல் மாதத்துலயாவது கிடைக்குமா? எனக்கு அந்த ஹோப்பே போயிடுச்சு, அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. எனக்கு ஏப்ரல் மாதத்துலயாவது கிடைக்குமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா இந்த மாதத்துல இருந்து நான் நிறைய இஎம்ஐ பெண்டிங் கட்ட வேண்டியது இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு இதுல இருந்து நிறைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாயிட்டே இருக்கு. எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைக்காவது சில விஷயங்களை நான் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கேன். இப்படி எல்லாம் இந்த கடகராசி என்பர்கள் அந்த பாசத்திற்காகவும் நேசத்திற்காகவும் இது இவ்வளவு எல்லாமே யோசிக்கிறீங்களே, உங்களுக்குன்னு ஏதாவது யோசிக்கிறீங்களா? யோசிக்கவே மாட்டீங்க. உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய பெற்றோர்களுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய கணவன் மனைவிக்கு இப்படிதான் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்களே ஒழிய உங்களுக்குன்னு யோசித்த தருணம் மிக குறைவாக தான் இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. நீங்க நினைத்த மாதிரியான வேலை கண்டிப்பா இந்த ஏப்ரல் மாதத்துல கிடைப்பதற்கு உண்டான ஒரு யோகமான அமைப்பு தான். கவலையப்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல 5 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால, அந்த பாக்கிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால, நீங்க வழிபட்ட தெய்வங்களின் அருளும் உங்களை காக்கக்கூடிய அந்த முன்னோர்களின் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்க பெற்றதுனால இந்த கடகராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த அமைப்புகள் இருக்க போது. இந்த காலகட்டம் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு உகந்த காலகட்டமாக இருக்கும். நீங்க எடுக்கின்ற முடிவுகள் அந்த அமைப்புல, அந்த அரசியல்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. அடுத்து பெரிய பெரிய தொழிலதிபர்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்க தொழிலை மேன்மைப்படுத்துவதற்கு உண்டான பெரிய முயற்சிகளை நீங்க எடுப்பீங்க. சின்ன முயற்சிகள்லாம் இல்ல, பெரிய பெரிய முயற்சிகளை எடுப்பீங்க. அந்த முயற்சியில நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு. மீடியா ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவர்கள், சின்ன ஆர்டிஸ்ட்ல இருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பலவிதமான ஒரு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் தான். ஏன்னா வாய்ப்புகளே இல்லாம அஷ்டம சனி கால பொழுதுல நிறைய பேரு காமெடி ஆக்டரா இருப்பீங்க. நீங்க கடகராசி என்பர்கள் இந்த சினி ஃபீல்ட்ல என்ன மாதிரியா இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு குணச்சித்திர நடிகராகவோ ஒரு நகைச்சுவை நடிகராகவோ தான் இருப்பீங்க. இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு வரவேற்பு, உங்களுக்கு உண்டான ஒரு திறமைகளுக்கு உண்டான வரவேற்பு, அங்கீகாரம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய கடகராசி அன்பர்கள் ரெஸ்டாரண்ட் பிசினஸ், ஃபுட் பிசினஸ், அடுத்து பேக்டு ஃபுட் பிசினஸ் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட், மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறையில ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க நினைத்த நேரத்துல நீங்க நினைத்த பதவி, பெயர், புகழ், வருமானம், அங்கீகாரம், திறமை எல்லாமே வரிசையா சொல்லிட்டு போலாம். அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய வருமானத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அட்வைஸ் தான், ஒரு சின்ன அட்வைஸ். யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீர்கள்.
நேயர்கள் யாரையும் நம்பி ஒரு பொருளையும் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா நீங்க தேவையில்லாம ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நபர்களாக ஆளாக்கப்பட்டிருவீங்க. அதனால கொஞ்சம் கவனத்தோட இருந்துட்டீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு, இந்த மிதுன ராசி என்பர்கள் நீங்க என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். முதல்ல மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல கிரக அடைவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுல உங்களுடைய ராசியிலேயே அந்த செவ்வாய் பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சனி 5 கிரகங்களின் சேர்க்கை 10ஆம் இடத்துல. அடுத்து 12ஆம் இடத்துல குரு பகவான். இதுதான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உண்டான கிரக அடைவுகள். இந்த மாதத்துல வேற எந்த கிரகங்களுமே பெயர்ச்சி ஆகாதா அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இந்த மாதத்துல 2 கிரகங்களின் பெயர்ச்சி மட்டும்தான். முதல்ல பாத்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது குடும்பஸ்தானத்துக்கு அங்க கடக ராசியில செவ்வாய் பகவான் நீச்சம் பெற போறார். நீச்சம் ஆகிறார்னா வலுவிழக்கிறார். அங்க பெயர்ச்சி ஆனாலும் அவரால் எதுவுமே செய்ய முடியாது. வலுவிழக்கிறதுக்கு, நீச்சம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான மதிப்பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு 25% தான். அங்க என்ன குடும்பத்துக்காக நீங்க சில வேலைகளை செய்தாலும் அந்த குடும்பத்துல இருந்து உங்களுக்கு எப்போதும் போல நல்ல பெயர் கிடைக்க போறது கிடையாது. குடும்பத்திற்காக சில பேர் உழைத்தாலும் கூட அந்த உழைப்பு எல்லாமே வீணா போகிறதுக்கு உண்டான ஒரு டயமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. அதே சமயத்துல 2வது கிரகம் என்ன பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் ஆகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். எங்க இருந்து பயிற்சி ஆகிறார்? 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். அந்த 11ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறார். சூப்பரா இருக்கிறார் இல்லையா? ஏப்ரல் மாதத்துல அந்த சூரியன் அந்த மேஷ ராசியில உச்சம் பெறாரு. இதனாலதான் வெயிலினுடைய தாக்கம்லாம் அதிகமா இருக்கு. அடுத்து அக்னி நட்சத்திரம் வந்துரும். இந்த மாதிரியாலாம் அந்த சூரியனை வைத்துதான் அந்த பஞ்சாங்கத்துல எல்லாமே கணிப்பாங்க. அதனால இந்த காலகட்டம் அந்த சூரியனுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால இது மிதுன ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லாபமான அமைப்பு தான். ஏன்னா அவங்களுடைய லாபஸ்தானத்துல ஒரு கிரகம் உச்சம் பெறார். உச்சம் பெறும்போது எப்படி இருக்கும்? உங்களுடைய மகிழ்ச்சியும் உச்சமாகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இப்ப இந்த மிதுன ராசி என்பர்கள் ஏற்கனவே நிறைய ஒரு பிரச்சனைகள், ஏற்கனவே நிறைய ஒரு கடன் தொல்லைகள், அடுத்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 3 மாதங்களாக தேவையில்லாத பண நெருக்கடிகளை நீங்க சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த பண நெருக்கடிகள் மூலமாக எல்லார்கிட்டையும் ஒரு அவமானங்கள், உங்களுடைய கோபமான பேச்சுக்கள் மூலமாக தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள், அந்த மாதிரியான வம்புகள், வழக்குகள் இதெல்லாமே இந்த மிதுனராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 2 மாதத்திற்கு மேலாக ரன் ஆயிட்டு இருக்கும். ஏன் மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியா அதிகப்படியாக கோபம்? ஏன்னா மிதுனராசி என்பவர்களுக்கு கோபமே வராதுங்க. ரொம்ப சாந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க. திடீர்னு இருந்தாப்புல எங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது, இதற்கு என்ன காரணம், எங்களுடைய குணநலன்கள் மாறிட்டுதா இல்ல இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய ராசியிலேயே அந்த செவ்வாய் பகவான், சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கை பெறும்போது இந்த மாதிரியான ஒரு கோபதாவங்கள், தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், எதுக்கெடுத்தாலும் போய் சண்டைக்கு நிக்கிறது, எதுவா இருந்தாலும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக இந்த மாதிரியான முரட்டுத்தனங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருந்திருக்கும். இது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு விலக போகுது. உங்களுடைய கோபங்கள்லாம் காணாம போகக்கூடிய ஒரு தருணம். எப்படி தீயில போட்டு பசுபமாக்குறோமோ அந்த மாதிரிதான் உங்களுடைய கோபங்கள் எதுவுமே வேலைக்கு ஆகாத ஒரு நேரமாக தான் இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்க போகுது. இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாவகத்திற்கு உரியவர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானாதிபதி, உங்களுடைய லாபஸ்தானாதிபதி. அந்த ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகப்பட்ட செவ்வாயும் லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயும் 2ஆம் இடத்துல நீச்சம் பெறார். அதனால கடன் வாங்கி இருக்கிறீங்க, கடனை அடைக்கணும்னு
எவ்வளவோ நீங்க பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த ஏப்ரல் மாதத்திலயும் பிரயத்தனம் பண்ண போறீங்க. அதனால உங்களுக்கு எந்த விதமான ஒரு வருமானமும்ன்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பெரிய அளவுக்கு வருமானம் வராது. அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அந்த வருமானம்ன்றது இந்த காலகட்டத்துல பெருசா இருக்காது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. அப்ப நம்ம கடன் கொடுக்க வேண்டியவங்களுக்கு என்ன மேடம் சொல்றது? நீங்க பதில் சொல்றீங்களா? நாங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு கேக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கடன் கொடுக்கக்கூடியவர்களுக்கு நீங்க இந்த காலகட்டத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மினிமம் ஒரு 1000 ரூபாய் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு நீங்க அந்த 1000 ரூபாயை பே பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு வருமானங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள்ல உயர்வதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியனாகப்பட்டவர் 11ஆம் இடத்துல உச்சமாகிறார். அதனால நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே பெருமளவு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. எந்த இடத்துல என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ, வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, தொழில்ல நிறைய ஒரு வேதனைகள், இழப்புகள், பொருள் செலவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எங்களுக்கு தொழிலாளர்களே தங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் எடுங்க. கண்டிப்பா அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும். நல்ல அதன் மூலமாக தொழில்ல பல மடங்கு லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய 4ஆம் இடத்துல எப்போதும் போல கேது பகவான், இந்த கேது பகவானினுடைய பிடியில தான் இப்ப எல்லா கிரகங்களுமே மாட்டிட்டு இருக்குதுங்க இந்த மாதத்துல. அதனால எல்லாத்துலயுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே சமயம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் வரக்கூடிய ஒரு டைமாகவும் தான் இருக்கு. எதை எடுத்தாலும் ஏதாவது ஒரு தடை இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதத்துல சங்கடகர சதுர்த்தி வழிபாடு எல்லாருமே பண்ணிடுவாங்க மிதுன ராசி என்பர்கள். ஏன்னா உங்களுடைய சுகஸ்தானத்திலேயே அவர் இருக்கிறதுனால, அந்த கேது பகவான் இருக்கிறதுனால சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அந்த தடைகளும் நீங்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் பலவீனங்களும், கடந்த 2 மாதங்களாக மூட்டு வலி, அடுத்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நெஞ்சு வலி பிரச்சனை, கேஸ்ட்ரிக் அலர்ஜி வந்துகிட்டே இருக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கடந்த 2 மாதங்களாக. அது எல்லாமே அந்த கேது பகவான் வெளியில போறதுக்கு முன்னாடி, உங்களுடைய ராசியில இருந்து அந்த 4ஆம் இடத்துல இருந்து வெளியில போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அதற்கு உண்டான ஒரு வேலைகளை செஞ்சுட்டே இருப்பாரு. அதனால இந்த மாதிரியான மருத்துவ செலவுகள், திடீர்னு பாத்தீங்கன்னா தலைவலி, தலை சுற்றல், இந்த மாதிரியான வியாதிகள்லாம் வர்றதுக்கு அதிகப்படியாக இந்த மாதத்துல உங்களுக்கு இருந்திருக்கும். கடந்த 2 மாதமாவே பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனைகள் அதிகப்படியாக இருக்கு. ஆனாலும் அந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்த மாதிரியான உடல் பலவீனங்கள்ன்றது எங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே வருது. திடீர்னு பாத்தீங்கன்னா தலை சுத்துது, திடீர்னு பாத்தீங்கன்னா வயிறு வலி ஜாஸ்தியா இருக்கு, திடீர்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ நரம்பு பிடிச்சு இழுக்கிற மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய உடல் நலன்ல மிகப்பெரிய அளவு பாதிப்பை இந்த கேது பகவான் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அது எல்லாமே மீளக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கு. அதனால அந்த உடல் பலவீனங்கள் அந்த மருத்துவ செலவுகளின் பேரில் குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய 10ஆம் இடத்துல 5 கிரகங்கள், சொல்லவே வேண்டாம். 10ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் கேட்போம். ஆனா இந்த 10ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொட்டி வரப்போகுது. ஆனா அந்த வாய்ப்புகள் மூலமாகவும் சில ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளும் வரும். சில பேருக்கு நிறைய இல்லீகல் கான்டாக்ட்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு, அடுத்து அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுக்கறதுக்கும் உண்டான ஒரு டைமா இருக்கும். யாரெல்லாம் சாதாரண வேலை, சாதாரண உத்தியோகம், சாதாரண தொழில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு, பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு, அடுத்து சினியில இருக்கிறவங்க, மீடியால இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரபலங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். ஏன்னா இந்த கேதுவனுடைய பார்வை பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் இந்த கேதுவை பார்க்கிறாரு. இந்த 7ஆம் இடத்துல இருந்து அந்த மீன ராசியில இருந்து கன்னி ராசியில இருக்கக்கூடிய அந்த கேதுவை இந்த 5 கிரகங்களும் பார்க்குது. செவ்வாயாகப்பட்டவர் பார்க்கிறார், அடுத்து குருவாகப்பட்டவர் பார்க்கிறார். இந்த மாதிரியாக எல்லா கிரகங்களும் கேதுவை பார்க்கறதுனால இந்த ஏப்ரல் மாதத்துல பெரிய பெரிய அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், பிரபலங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும். தேவையில்லாம ஏதாவது ஒரு பிரச்சனை
பிரச்சனையில போய் மாட்டிப்பீங்க. அந்த பிரச்சனையில இருந்து விடுபடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான். பட் அது ஒரு 3 மாசத்துக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை, அசிங்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. 12ஆம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை ஆகி இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டுல உங்களுக்கு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு உண்டான அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு. அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போறோம். ஏப்ரல் மாதத்துல காலபுருஷனுக்கு ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கக்கூடிய கிரகங்களை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம். காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல ரிஷப ராசியில குரு பகவான், 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான அந்த கன்னி ராசியில கேது பகவான், காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சனி, இந்த 5 கிரகங்களும் ஒரே இடத்துல, அதுவும் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த விரய ஸ்தானத்துல இந்த ஏப்ரல் மாதத்துல சேர்க்கை பெற்று இருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்துல 2 கிரகங்கள் மட்டுமே பெயர்ச்சி ஆகின்றன. என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாய் ஆகப்பட்டவர் காலபுருஷனுக்கு முதல் ராசியான அந்த ராசி அதிபதியே அந்த செவ்வாய் இந்த காலகட்டத்துல பெயர்ச்சி ஆகிறார். எப்படி ஆகிறார் அப்படின்னு பார்க்கும்போது நீச்சம் ஆகிறார், வலுவிழக்கிறார். இந்த காலபுருஷனுக்கு முதல் ராசிக்கு உண்டான அதிபதியே அங்க வலுவிழக்கிறார். இந்த கடக ராசியில பெயர்ச்சி ஆகிறார் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி. அடுத்து காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகப்பட்ட அந்த சிம்ம ராசிக்கு உண்டான அதிபதி அந்த சூரியன் ஆகப்பட்டவர் 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் மேஷ ராசியில பெயர்ச்சி ஆகிறார். இந்த ராசியில அந்த சூரியன் உச்சம் பெறுகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள். இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பம்சம், 3 சிறப்பம்சங்கள் இருக்கு. என்னென்னலாம் பார்க்கும்போது, இந்த மாதத்துல சூரியன் உச்சம் பெற்று ஒரு கிரகமாகவும் அந்த ராசிக்கு உண்டான அதிபதி நீச்சமாகவும், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே ராசியில 5 கிரகங்களின் சேர்க்கை பெற்றும் இந்த மாதிரியான பலவிதமான சிறப்பம்சங்கள் இந்த மாதத்துல ஏப்ரல் மாதத்துல இருக்கு. இன்னொரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு என்ன இருக்கு இந்த மாதத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்ப்ப கிரகங்களுக்கு நடுவுல எல்லா கிரகங்களும் மாட்டிட்டு இருக்குது. ஏன்னா சர்ப்ப கிரகங்களுக்கு நடுவுல எப்போதுமே சந்திரன் எப்போதுமே விடுபட்டு வந்துகிட்டே இருப்பார். ஆனா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சந்திரனும் கரெக்டா மேஷ ராசியில இருக்கிறார். அதனால எல்லா கிரகங்களும் சந்திரன்ல இருந்து எல்லா கிரகங்களும் சனி வரைக்கும் எல்லா கிரகங்களும் அந்த சர்ப்ப கிரகங்களுக்கு நடுவுல தான் இருக்கு. இதனால இந்த மாதத்துல அந்த சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும். இன்னைக்கு முதல்ல நம்ம மேஷ ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியா இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல எல்லாமே விரயஸ்தானத்துலதான் இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியே முதல்ல அங்க நீச்சமாகிறார். எந்த இடத்துல நீச்சமாகிறார்? 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்துல நீச்சமாகிறார். இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கிறீங்க, திட்டமிடுதல் நிறைய இருக்கு, நிறைய செய்யணும், நிறைய வீடு வாங்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி, அசெட், இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரியான பல்வேறு துறைகளை நோக்கி உங்களுடைய பயணம் இருந்தாலும் இந்த காலகட்டம் வெகுவாக, அதாவது மிக விரைவாக செல்லாமல் மிகவும் ஒரு ஸ்லோ டவுன் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. எது எடுத்தாலும் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்க போகுது. என்னதான் நீங்க வேலை பார்த்து நல்ல வேலை பார்த்து ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணா கூட அதுல ஒரு சின்னதா குறை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. தொழில்ல உங்களுடைய தொழிலுக்காக நிறைய ஒரு பிரயத்தனங்களை போட்டு அந்த பிரயத்தனத்திற்காக ஒரு அவுட்கம் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அந்த அவுட்கம்லயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸ் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு காத்துட்டு இருக்கு. இதனால நீங்க ரொம்ப மன விரக்தி அடைய வேண்டாம். ஏன்னா
உங்களுடைய காலபுருஷனுக்கு முதல் ராசியே நீங்க தான். இந்த முதல் ராசியில இந்த ஏப்ரல் மாதம் இந்த ஆண்டு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வலுவிழந்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால நிறைய ஒரு திட்டமிடுதல் வச்சிருக்கிறீங்க. ஒரு ஒரு புதிதாக தொழில் முயற்சி செய்யணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகள், என்னென்ன புது முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே மெதுவா நகர்த்தி கொண்டு செல்லுங்கள். ஏன்னா இந்த ஒரு மாதம் மட்டும்தான் உங்களுக்கு மிக வலுவாக இருக்கும். அதுக்கப்புறம் அது எல்லாமே அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் உங்களுடைய ராசியில அந்த சூரியன் ஏப்ரல் 15க்கு மேல உச்சம் பெறதுனால மிக பெரிய அளவிலான உங்களுக்கு பதவி ப்ரமோஷன்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா இன்கம் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மே ஜூன்ல உங்களுக்கு அந்த ப்ரமோஷன்ஸ் அரசாங்க துறையில காத்துட்டு இருக்கோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த ப்ரமோஷன்ஸ்ல உங்களுக்கு மன திருப்தி இருக்காது. அதுதான் அந்த ராசிக்கு உண்டான அதிபதி செவ்வாய் உங்களுக்கு கூறுகிறார். அந்த செவ்வாய் நீச்சமா இருக்கும்போது உங்களுக்கு உண்டான அந்த மன திருப்தி, நீங்க நினைச்சதுதான், நீங்க கேட்டதுதான் கிடைச்சிருக்கும். ஆனால் அதுல ஏதோ ஒரு சங்கடங்கள், அந்த துறையில இருக்கக்கூடிய சில டிஃபால்ட்டான பொசிஷன்ஸ் மீது உங்களுக்கு தேவையில்லாத அதிருப்திகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எவ்வளவோ உசரத்துக்கு போனாலும் அந்த உசரத்திலையும் ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்க மன நிம்மதியை பெற முடியாததுதான் இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பஸ்தானம் எப்படி இருக்கும் மேடம், நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பஸ்தானத்துல பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. வருகின்ற வருமானம் எல்லாமே விரயங்களாக மாறுவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கு. உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி அங்க சுக்கிரன் விரயஸ்தானத்துல இருக்கிறாரு. குருவும் சுக்கிரனும் ஏற்கனவே நிறைய பதிவுல நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த பரிவர்த்தனை ஆகக்கூடிய இந்த டயத்துல வருமானத்திற்கு எந்த ஒரு விதமான ஒரு பங்கமும் இல்லாமல் வருமானம் பாட்டுக்கு நிம்மதியா வந்துட்டு இருக்கும். அந்த வருமானத்துல சின்ன சின்ன செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எந்தெந்த இடத்துல எல்லாம் செலவுகள் அதிகரிக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு மருத்துவத்துல செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி, நீங்க ஒரு சின்ன ஒரு தலைவலி காய்ச்சல் அந்த மாதிரி போனா கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக பெரிய ஒரு செலவுகளை, மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் இருக்க போது. அதே சமயத்துல நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சர்ப்ப கிரகங்களுக்கு இடையில தான் இந்த எல்லா கிரகங்களின் அமைப்பும் இருக்கிறதுனால, அதுவும் போக என்னென்ன பார்வை, கிரகங்களின் பார்வையும் பார்க்கும்போது எல்லா கிரகங்களும் சேர்ந்து கேதுவை பார்க்கறதுனால, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, அடுத்து இந்த சனி, இந்த 5 கிரகங்களும் சேர்ந்து கேதுவை பார்க்கிறார். செவ்வாயும் கேதுவை பார்க்கிறார். குருவும் கேதுவை பார்க்கிறார். செவ்வாய் தான் அடுத்து 3ஆம் தேதியே மாறுறாரு. அதனால செவ்வாயை தவிர்த்து மீதி அனைத்து கிரகங்களும் அந்த கேதுவினுடைய பார்வையில இருக்கிறதுனால ஏறத்தாழ உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக செலவுகள் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் மூலமாக செலவுகள் அதிகரிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சட்ட வழக்குகள்ல இருந்து இந்த காலகட்டம் கொஞ்சம் செலவு பண்ணி நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு டைம். இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு கெடுவா இருக்கு, இந்த காலகட்டம் உங்களுக்கு தீர்ப்பை கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் அதற்கு உண்டான செலவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்க போது. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு குழந்தைகள் மூலமாக இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு செலவுகள் காத்துட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புக்காகவோ இல்ல கல்லூரி படிப்பிற்காகவோ இல்ல வெளிநாட்டு படிப்பிற்காகவோ இந்த மாதிரியான குழந்தைகள் சம்பந்தப்பட்ட செலவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். குழந்தைகள்னால உங்களுக்கு அந்த பெரும் புகழ், அதாவது இந்த குழந்தை நல்லா படிச்சு முன்னேறி வருவான் அப்படின்ற ஒரு நிரந்தரமான ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக பாராட்டுகள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே, மேஷ ராசியிலேயே அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக வெளியில சமுதாயத்துல ஒரு நல்ல பெயரை அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு நேரம். திருமணம் ஆகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் விரய செலவுகளும், அடுத்து அந்த திருமணத்துல கொஞ்சம் கசப்புத்தன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் அந்த மீன ராசியில
சுக்கிரனும் புதனும் மட்டும் ராகுவோட சேர்ந்து இருந்தார். இப்போ பாத்தீங்கன்னா அந்த சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால பாவ கிரகங்கள் 2 கிரகங்கள் ஆயிடுச்சு. அதனால அந்த சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால விரய செலவுகள் அந்த திருமணம் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்கும். நிறைய விஷயங்கள்ல திட்டமிடுதல்ல கொஞ்சம் முயற்சிகள் இருந்தாலும் அந்த முயற்சி எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு பயணம் இந்த காலம் மிக அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம். யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, வெளிநாட்டுல வேலைக்கு போகணும், அந்த மாதிரியான உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படிதான் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசா புத்தி, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுயஜாதக பலன், இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம ஏப்ரல் மாத ராசி பலன்களை பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எந்த மாதிரியாக ஒரு உறுதுணையாக இருக்க போது, நீங்க என்னென்னலாம் மாற்றங்கள் செய்ய போறீங்க அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே கேது பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு இந்த மாதிரியான 5 கிரகங்களின் சேர்க்கை. அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான், 10ஆம் இடத்துல செவ்வாய். இதுதான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டான இந்த மாதத்துல அந்த கிரகங்களின் அமைப்புகள். இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் உங்களுடைய 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்திற்கு கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வர்றார், நீசமாகி வர்றார். அதாவது வலுவிழந்துதான் அந்த 11ஆம் இடத்திற்கு வர்றார் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்திற்கு உச்சம் பெற்று வர்றார். அந்த மேஷ ராசியில உச்சம் பெறுகிறார் அந்த சூரியன் ஆகப்பட்டவர் வரக்கூடிய அந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி. இந்த 2 கிரகங்களின் பெயர்ச்சிகள் மட்டும்தான் இந்த மாதத்துல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு ராசியிலேயே அந்த கேது பகவான் இருக்கிறதுனால இந்த கேது பகவானை தான் எல்லா கிரகங்களும் பார்க்குது இந்த மாதத்துல. 7ஆம் இடத்துல இருந்து இந்த 5 கிரகங்கள், அடுத்து குருவும் பாக்குறாரு உங்களுடைய ராசியை. மாதத்தின் 2 நாள் மட்டும் அந்த செவ்வாய் பாக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் மாறிடுறாரு. ஆனாலும் மாறினா கூட எந்த விதமான ஒரு உபயோகம் இல்லாத ஒரு பெயர்ச்சியாக தான் இந்த செவ்வாய் ஆகுறாரு. ஏன்னா நீசம் ஆகுறதுனால அந்த லாபத்துல பெருமளவு உங்களுக்கு பங்குகள் இருக்காது. அந்த வரக்கூடிய லாபம் எல்லாமே, மகிழ்ச்சிகள் எல்லாமே எங்கேயோ செலவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த மாதத்துல நிறைய ஒரு எதிர்பார்ப்புகளை நோக்கி நீங்க பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு பயம் கலந்த ஒரு எதிர்பார்ப்புகள். ஏன்னா மாதத்தின் முற்பகுதியிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால 1ஆம் தேதியே பாத்தீங்கன்னா சந்திரன் 8ல இருக்கிறாரு. மாதம் பிறக்கும் போதே நிறைய ஒரு ப்ரெஷரோடு தான் இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு. அந்த ப்ரெஷர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான ஒரு பயத்துல கொண்டு போய் விடும். எங்கடா ஏதாவது ஒரு தவறான நம்ம முடிவை எடுத்துருவோமோ, இந்த குடும்பமே நம்மளால அழிஞ்சு போயிடுமோ அப்படின்ற மாதிரியான அந்த குடும்பத்தை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் துவங்கும். அதனால ரொம்ப கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாத்துக்குமே ஒரு அதாவது ஒரு ரொம்ப ரிலாக்ஸா கூலா ஹேண்டில் பண்ணுங்க சில விஷயங்களை. ஏன்னா இந்த ஒரு மாதம் மட்டும்தான், ஏப்ரல் மட்டும்தான் இந்த கேது பகவான் உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்க போறார். அடுத்து பாத்தீங்கன்னா மே மாதத்துல இருந்து அந்த கேதுவனுடைய பெயர்ச்சியும் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது இந்த கன்னி ராசி என்பர்கள். அதிகப்படியான ஒரு சந்தோஷத்தை மட்டுமே, சந்தோஷம்லாம் போச்சு மேடம், சந்தோஷத்தை இழந்தே நாங்க 2 வருடத்துக்கு மேல ஆச்சு, எங்களுக்குன்னு ஒரு நிம்மதி இருக்கணும் வாழ்க்கையில, வருமானம் சம்பாதிக்கிறோம் எல்லாமே வருது, ஆனா பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிம்மதி இல்லை. என்னுடைய குழந்தைகளை திருமணம் ஆகி கொடுத்தேன், அந்த குழந்தைகளும் நல்லபடியாக வாழல, அந்த குழந்தைகளும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு போராட்டத்துல பயணிச்சுட்டே இருக்கிறாங்க. அவ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் சில விஷயங்களை நாங்க
ரொம்ப எச்சரிக்கையோட செஞ்சோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அவ்வளோ கஷ்டப்படும் போது, அந்த திருமணமாகி அந்த பந்தத்துல, அந்த உறவுல, திருமண உறவுல மிகப்பெரிய ஒரு சிரமங்களுக்கு ஆளாகும் போது எங்களுடைய உயிரே போகக்கூடிய அளவிற்கு எங்களுடைய மனவேதனை இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கவலையே படாதீங்க. பொறுத்துட்டீங்க. இந்த மாசம் உங்களுக்கு அந்த 5 கிரகங்களின் சேர்க்கை அந்த 7ஆம் இடத்துல களத்திர ஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த திருமண உறவுல நீடிக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். திருமணம் சம்பந்தமாக ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய தருணம். ஏன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியும் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி அங்க 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார். அதனால இந்த குடும்பம் சம்பந்தமான சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நிறைய மனவேதனைகள், அவமானங்கள், சில பேர் கன்னிராசி அன்பர்கள் பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத கொடுமைகளை கூட அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது கணவர் வழி உறவுகள் மூலமாக, அடுத்து பாத்தீங்கன்னா தான் பெற்றெடுத்த பெற்றோர்களே தன்னை இழிவாக பேசக்கூடிய அளவிற்கு சில தேவையில்லாத மன உளைச்சல்களோடு நடமாடிட்டு இருக்கிறீங்க கன்னிராசி பெண்கள். இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்திலிருந்து அந்த மிகப்பெரிய ஒரு ரிலீவ்ன்றது கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதி தான் 8ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. அதனால கவலைப்படாதீங்க. திடீர் யோகங்கள், திடீர் பண வரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வெளிநாட்டு பயணத்துக்கு ஏதாவது முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு உண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆகி போகிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமாகவும் இருக்கும் இந்த காலகட்டம். அதனால வெளிநாட்டுக்கு போறது, குடும்பத்தை பிரிந்து போறது, இதெல்லாம் இருந்தது. மேடம் குடும்பத்தை பிரிஞ்சு போங்கன்னு சொல்றீங்க, அது என்ன மேடம் தவறா சொல்றீங்க அப்படின்னு கேட்க கூடாது. அதாவது குடும்ப நபர்களை விட்டு பிரிந்து வெளியூர்ல போய் வேலை செய்யறது, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சூழ்நிலை, வேலையின் சூழ்நிலை காரணமாக நீங்க அந்த மாதிரி பயணிப்பது, இதெல்லாமே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். எங்களுடைய கடன்கள், எங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய இழப்புகள், தொந்தரவுகள் இது எல்லாமே சரியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணம் தான். கடன் பிரச்சனைகள்ல சிறிய அளவுக்கு உங்களுக்கு கேஸா இருக்கு, ஃபைலிங் அதாவது கம்ப்ளைண்டா இருக்கு, கோர்ட் வழக்குகளா இருக்கு அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு ஜூன் மாசத்துக்கு மேல ஆயிடும். இல்ல ஒரு ஓரலா இருக்கு அப்படின்னா நீங்க சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அந்த கடனில் இருந்து இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு தொந்தரவுகள் இருக்கும். இதுல இருந்தெல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்க போகுது. இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதாவது பார்ட்னர்ஷிப் தொழில், திடீர்னு பாத்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து நாங்க தொழில் அமைக்கலான் இருக்கிறோம், அது எங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னு கேக்குறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா கன்னிராசி என்பர்கள் நிறைய ஒரு நண்பர்கள் பட்டாளத்தோடு தான் எப்போதுமே இருப்பீங்க. அதனால நண்பர்களோடு சேர்ந்து பயணிக்கலாமா நாங்க அப்படின்னு கேக்குறவங்க தாராளமாக பயணிக்கலாம். ஒரு 3 மாதத்துக்கு ரொம்ப கவனத்தோட இருங்க. தேவையில்லாத ஒரு செலவுகளை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஏப்ரல் மாதத்துல ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை, வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் இவங்களுக்கு இருக்க போகுது அப்படின்றத இந்த மாதத்துல இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு முதல்ல இந்த மாதத்துல என்னென்ன கிரக அடைவுகள் இருக்கு, இந்த ரிஷப ராசி அன்பர்களின்
அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதல்ல கிரக அடைவுகள் பார்க்கும்போது உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான், 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 5ஆம் இடத்துல கேது பகவான், உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு, இந்த மாதிரியான 5 கிரகங்களின், புதனும் அங்கதான் இருக்கு, 5 கிரகங்களின் சேர்க்கை அந்த 11ஆம் இடத்துல. 12ஆம் இடத்துல மாதத்தின் முதல் நாள்ல அந்த சந்திரன் பயிற்சியாகி வர்றார். இந்த மாதிரியாக தான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. இந்த மாதத்துல 2 கிரகங்களின் பெயர்ச்சிகள் மட்டும்தான். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மாதத்தின் முற்பகுதியிலேயே, அதாவது ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியிலேயே கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 3ஆம் இடத்திற்கு, உங்களுடைய ராசிக்கு உபஜய ஸ்தானமான அந்த 3ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். பயிற்சி ஆகக்கூடியவர் எந்த மாதிரியான பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நீச்சமா இருக்கிறார். அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா கடக ராசியில நீச்சம் பெற்று இருக்கிறார். அதனால வலுவிழக்கிறார். உங்களுடைய விரயஸ்தானாதிபதியே இந்த காலகட்டத்துல, விரயஸ்தானாதிபதியும் களத்திர ஸ்தானாதிபதியும் இந்த காலகட்டத்துல ஏப்ரல் மாதத்துல வலுவிழக்கிறார். இதனால இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். அடுத்து இன்னொரு கிரகங்களின் பெயர்ச்சி என்னன்னு பார்க்கும்போது சூரியன் ஆகப்பட்டவர் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அந்த மேஷ ராசிக்கு பெயர்ச்சி வருகிறார். இந்த மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று வர்றார். இந்த உச்சம் பெறும்போது என்ன மாதிரியா இருக்கும்? ஏப்ரல் மாதம் சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும், அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கும். எப்படி வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கு அப்படின்ற போதுதான் அந்த சூரியன் உச்சம் ஆகிறதுனால இந்த ராசியில வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறார். அந்த 12ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அந்த சூரியன் யாருன்னு பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி, அதாவது சுகஸ்தானாதிபதி, மாத்ருஸ்தானாதிபதி அந்த 12ஆம் இடத்துல உச்சம் பெறார். அதனால நீங்க இந்த காலகட்டத்துல வீடு வாங்கக்கூடிய சில செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். விரைய செலவுகள் ரொம்ப தாம் தூம்னு நம்மளுடைய சமுதாயத்துல நம்ம தான் பெரிய அளவுல வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மேற்கண்ட பார்வையின் மூலமாக, அதாவது நல்ல ஒரு வசதி வாய்ப்போட இருக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில இந்த மாதிரியான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். என்ன செஞ்சாலும் சரி உங்களால இந்த காலகட்டத்துல அந்த செலவை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இந்த காலகட்டம் நீங்க வீடு ரெனோவேஷனுக்கு எடுத்துக்கிட்டீங்க, உங்களுடைய பழைய வீடை புதுப்பிக்கணுமோ, இல்ல ஒரு இடத்துல அம்மா அப்பா வீடு இருக்கு, பெற்றோர்கள் வீடு இருக்கு, அதாவது பூர்வீக வீடு இருக்கு, அதை நம்ம ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தாராளமாக அதை எடுக்கலாம். ஆனா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே வரும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். ரெனோவேஷன் பண்ற இடத்துல எல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால நீங்க இந்த ரெனோவேஷன் ஒர்க்கு இல்ல வீடு கட்டுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து திட்டமிட்டு இந்த காலகட்டத்துல செஞ்சீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்துல இன்னொரு மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்ற போது இந்த காலகட்டத்துல சர்ப்ப கிரகங்களான அந்த ராகு கேதுகளின் பிடியில தான் எல்லா கிரகங்களுமே மாட்டிட்டு இருக்குது. இந்த மீன ராசியில 5 கிரகங்களின் சேர்க்கை, கேது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து செவ்வாயும் குருவும் மாட்டிட்டு இருக்கிறாரு. இதனால இந்த சர்ப்ப கிரகங்கள் நடுவுல இந்த காலகட்டம் இருக்கிறதுனால மிக பெரிய அளவுல எல்லா தாக்கங்களும், அதாவது நமக்கு நன்மையே வந்தாலும் அந்த நன்மையில சிறு சிறு அந்த ஒரு பின்னடைவுகளை எல்லா ராசி என்பர்களுமே சந்திப்பீங்க. இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு ஏதாவது பின்னடைவுகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அந்த குடும்ப ஸ்தானாதிபதி முதல்ல உங்களுடைய ராசி அதிபதி பரிவர்த்தனை ஆகிறாரு. அதனால உங்களுக்கு உண்டான நன்மைகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் உங்களுக்கு உண்டான நன்மைகள், நீங்க வர வேண்டிய பண காசு, இது எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். அதுல விரைய செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பணம் வருது அப்படின்னு தெரிஞ்சாலே அதுக்கு பின்னாடியே நிறைய ஒரு செலவுகளை நீங்க ஆக்கிரமிச்சு வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஏன்னா கடந்த ஒரு வருடமாக நிறைய ஒரு இழப்புகளை சந்தித்ததுனால
இருந்ததுனால இப்பதான் ஒரு மார்ச் மாதத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதுல இருந்து ரிலாக்ஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. திடீர் பண வரவுகளும் இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி, இப்படி எல்லா அமைப்புகளுமே அந்த 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பணவரவுகள், திடீர் யோகங்களும், சில பேருக்கு வேலையே கிடைக்காம ஒரு 5 வருஷமா நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதம் அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக சில அமைப்புகள் நல்ல, அதாவது சர்ப்ப கிரகங்களின் நடுவுல இருந்தா கூட இந்த அமைப்புகள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு ஷிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், அடுத்து பாத்தீங்கன்னா அதனால ஒரு டெவலப்மெண்ட், குடும்பத்துல இருக்கிறவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பண வருமானம், இந்த மாதிரி எல்லாம் அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நீங்க கடந்த காலகட்டத்துல ஒரு சண்டை போட்டிருந்தாலும், குடும்பத்தின் நன்மைக்காக நீங்க சண்டை போட்டிருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்போ அதற்குண்டான ஒரு அமைப்புகள் ஒரு நல்ல விதமாக மாற்றம் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். கடந்த காலத்துல நீங்க கணவன் மனைவியிடையே சண்டை வந்திருக்கலாம், நான் மட்டும்தான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன், இதனால நம்ம சிக்கனமா செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சில வாக்குவாதங்கள், யதார்த்தமான ஒரு வாக்குவாதங்கள் போயிட்டு இருக்கலாம். அதே வாக்குவாதங்கள் இப்போ உங்க மனைவி உங்களுக்காக சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுவதற்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது சும்மாவே இருக்கும்போது ஏதாவது ஒரு பணவரவுகள் வந்தா நமக்கு என்ன கசகவா செய்யுது, அதெல்லாம் கசக்கவே கசக்காது. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குடும்பத்தின் மேன்மைக்காக அதிகப்படியான செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வெளிநாட்டுல வேலை செய்கின்றவர்களுக்கு, வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்பு. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல அந்த சூரியன் உச்சம் பெறதுனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு டபுள் மடங்காக விரைவாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. விசா கேன்சலேஷன் ஆச்சுன்னா உடனே அது உங்களுக்கு அந்த விசா கேன்சலேஷன் எல்லாமே ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு டைம். அடுத்து விசாவே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு அந்த விசாக்கு உண்டான அமைப்புகள் கூடி வருவதற்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். வெளிநாட்டுல வேலை விசா எல்லாம் வச்சிருக்கேன், வெளிநாட்டுல வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு